முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுங்க. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த 12வது மாதத்தினுடைய இந்த முதல் நாளுக்காக உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தெய்வம் ஆண்டவர் கர்த்தர், இதுவரையில் எங்களை நடத்தினீர். இந்த மாதத்தினுடைய, இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்திலேயும் எங்களை வழி நடத்த கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறீர் ராஜா. உம்மை விசுவாசிக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாதத்துல எங்களுக்கு ஒரு நன்மை இறங்கி வரட்ட ஆண்டவர். கர்த்தர் இதுவரைக்கும் நன்மை செஞ்சிருக்கிறார். வாழ்க்கைப்படாத உங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஒருவேளை சில காலங்கள் கழித்து செஞ்சிருக்கலாம். இந்த வருஷத்துல, இந்த கடைசி நாட்களில், இந்த வருஷத்தோட ஒரு நன்மையில கர்த்தர் என்னை காண செய்திருக்கிறாரா, அது கர்த்தருடைய தயவு. தள்ளி போக வேண்டிய காரியங்களை, தாமதமாக வேண்டிய காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே என் கண்கள், சொந்த கண்கள் காணும்படி கர்த்தர் செய்தாதே. என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தாரே, அது கர்த்தருடைய தயவு, இரக்கம், கிருபை. நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜா. இன்னுமாய் நீ செய்யப்படுற அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபையில உயர்த்துகிறோம். கர்த்தர் நன்மைகளை செய்ய ஆசீர்வதிப்பீராக. எடுத்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தமாய் எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. வசனம் முழுசுமாய் சொல்லுகிறது, எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும், கவனிங்க, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துக்காக ஜெபத்துல உட்காரும் போது ஆண்டவர் நினைப்படுத்தின ஒரே ஒரு காரியம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவரா இருக்கிறார். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி, கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை சந்திக்க போகிறார். என்னை சந்திக்கும்படியாகவே வந்த கர்த்தர் இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் கடந்து போகிற சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளி கர்த்தர் எனக்கு உதவி செய்ய நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய உதவி எனக்கு நேராக வருகிறது. கர்த்தர் என்னை சந்திக்கும்படியாய் எனக்காக ஆண்டவர் இறங்கி வர வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் போது எல்லாரும் ஒரு ஆச்சரியம் பயப்பட்டு சொல்றாங்க, மகா தீர்க்கதரிசியானவர் யாரா? அல்லேலூயா. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். அதனால இந்த நாளில் தேவாதி தெய்வத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சபையின் தலைமை போதகர், மூப்பர்கள், விசுவாச மக்கள் யாவருக்கும் இந்த அதிகாலை வேளையில எவ்வளவு மழை இருந்தாலும் தேவ சமூகத்து ஓடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இதை பார்க்கிற தேவ ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது மகா தீர்க்கதரிசியானவர். ஏன்னா வேறு யாராலும் இப்படி ஒரு நன்மையை செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை தவிர என் வாழ்க்கையில நன்மை யாராலும் செய்ய முடியாது.
மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார். சொல்லுங்க, நமக்குள்ளே. இப்போ ஒரு பொழுது விரிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன தோன்ற ஆரம்பிக்கும்? இப்போ சூரியன் அழகா தோன்ற ஆரம்பிக்கும். அதுதான் லூக்கா 1:74-76 வசனங்கள்ல அவ் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 79 வசனத்துல சொல்லுது, உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம். அது ஆங்கிலத்தில் பார்த்தா சன்ரைஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, டே ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எனக்காக ஒரு சூரியன் இந்த நாளில் உதித்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தோன்றி இருக்கிறார். இந்நாள் வரையில எனக்கு ஒரு நன்மை வராதா என்று காத்திருந்த எனக்கு மகா தீர்க்கதரிசியானவர் தோன்றி இருக்கிறார். வசனம் சொல்கிறது, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். அப்ப இதுவரைக்கும் என்னை சந்திக்க அந்த அம்மா சொல்லுது, நல்லா கவனிங்களேன், இதுவரைக்கும் எனக்கு சந்திக்க ஆளில்லை, ஆனா கர்த்தர் என்னை சந்தித்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரே ஒரு வார்த்தை, தேவன் தமது ஜனங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை சந்திக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அப்போ நீங்களாம் ஜெபிக்கும் போது இந்த மாதத்தை எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்னை சந்திங்க ஆண்டவரே. மற்ற நேரத்தில் எப்படி ஜெபம் பண்ணோம்? எனக்கு விரோதமாக பேசுகிற ஆண்டவரே அவனை சந்திங்கப்பா, அப்படிதான் ஜெபம் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். தூற்றி திரியிறான்பா, அவனை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சந்திப்பதே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகளை ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. அந்த சந்திப்பு என்ற வார்த்தை மீட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் உதவி, ஹெல்ப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை செய்யும்படியாக. அதான் சங்கீதம் 44:26 சொல்லுது, கர்த்தாவே எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். எதுக்கு எழுந்தருளுமா? அப்போ இந்த மாதத்தில் எனக்கான ஒரு உதவி பரலோகத்திலிருந்து இறங்கி வருக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார். நீ சந்திக்க விரும்புகிற எதுக்காக? முதல் காரியம் அந்த லூக்கா 1 அதிகாரத்தில் 74 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, லூக்கா 1:74 வாசித்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தாம் சொன்னபடி தமது ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். முதல் காரியம் என்னன்னா, நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையில் நம்மை ரட்சிக்கணும். எதுக்காக? சத்துருவின் கையில் இருந்து விடுதலை, ரட்சிப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். 77 வசனம் சொல்லுது, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு என்ன வந்துச்சா? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை. நல்லா கவனிங்க, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. அப்ப முதல்ல ஆண்டவர் சந்திக்கும் போது சந்திக்கிறது என்ன காரணம் தெரியுமா? ஒரு ரட்சிப்பு, விடுதலை. என்ன விடுதலைனா? பாவம் மன்னிப்பாகிய ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாவ மன்னிப்பாகிய அந்த கட்டிலிருந்து ரட்சிப்பை தெரியப்படுத்த கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே சரி, இந்த ஜனங்கள் இப்போது புதிய ஏற்பாட்டில் இருக்க ஜனங்கள் வாழ்க்கையிலே சரி, ரோம சாம்ராஜ்யத்தில் அவங்க ஆளுகையில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொன்னார். யோசேப்பு 50 அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் வசனம் சொல்லுகிறது, 24 வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உன்னை சந்திப்பார். அல்லேலூயா. ஆனாலும் தேவன், நான் சாக போறேன், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. யோசேப்பு தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நான் மரிக்க போகிற உண்மைதான், ஆனா தேவன் உங்களை எப்படி சந்திப்பாரா? நிச்சயமாய் சந்தித்து. நிச்சயமா உன்னை கர்த்தர் சந்திப்பார். நீ இந்த இடத்தை விட்டு நீ போவ, இந்த அடிமைதன வீடாகிய எகிப்திலிருந்து கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணுவார். உன் வாழ்க்கை இப்படியே இருந்துராது. இந்த அடிமை தனத்துல, இந்த பாவத்துல, இந்த கட்டுகள் உன் வாழ்க்கை அப்படியே மூழ்கி போகாது. கர்த்தர் உன்னை ரட்சிக்க, மீட்படைய செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். நீ வெளியே போகிறது என்ன அடையாளம்னா, என் எலும்பு இந்த தேசத்தில் அடிமைப்பட்டு கிடப்பதில்லை, நீங்கள் போகும்போது என் எலும்புகளை எடுத்து கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார்.
அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுடைய எலும்பு கூட அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கூடாது. அப்போ இந்த அடிமைதனங்கள், பாவங்கள், சாபங்கள், இது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்து விடுதலை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். யாத்திராகமத்தில் 3-4 முறை இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3:18 வசனம் சொல்லுது, எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். யாத்திரா 3:18 நடுவில் இருக்கு பாருங்க. எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். என்னை சந்திச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, இந்த ஜனத்தின் விடுதலைக்காக உன்னை நான் அனுப்புகிறேன், நீ வெளியே வருவாய். சில சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர, மீட்டெடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். எதெல்லாம் உன்னுடைய சிறை இருப்போ, எவைகளெல்லாம் உன்னுடைய அடிமைதனம் என்று நினைக்கிறாயோ, எதெல்லாம் நீ சிக்கி தவிக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஆண்டவர் உன்னை சந்தித்து உன்னை தூக்கி எடுக்க, விடுதலை செய்ய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 106, உம்முடைய கிருபையினாலே என்னை சந்தித்தருளுங்கப்பா. பாருங்க, வசனம் சொல்லுது, உம்முடைய ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தருளும். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையும்படி என்னை நினைச்சு உம்முடைய ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தருளும். உம்முடைய ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தருளுமப்பா. உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய வழிகாட்டுதல் வேணும் ஆண்டவரே. அந்த கிருபா சனத்தின் அண்டையில கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார், மகிமையினாலே கர்த்தர் மூடினார். கர்த்தர் உங்களை சந்திக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை சந்திக்கும் போது ஒரு விடுதலை உண்டு. கர்த்தர் நம்மளை சந்திக்கும் போது சிறையிருப்புகள் மாறும். கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை ஆண்டவர் சந்திக்க போகிறார். நீ 1ஆம் தேதி நீ தூங்கிடுவீங்க, போயிட்டு நைட்டு தூங்கிடுவீங்க, பகலில் தூங்குவீங்க. கர்த்தர் உன் வாசப்படி ஆண்டவர் தட்ட போகிறார். அல்லேலூயா. கதவை கர்த்தர் தட்ட போகிறார், உன்னை சந்திக்க போகிறார். உன்னுடைய எல்லா வாழ்க்கையில என்ன சந்தர்ப்ப சூழல் நிமித்தமாய், என்னென்ன சூழல் நிமித்தமாக அடிமைப்பட்டு கிடக்கிறாயோ, அது எல்லாவற்றும் உன்னை வெளியே கொண்டு வர கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சந்திக்கும் போது ரட்சிப்பு, விடுதலை உண்டு. 2வது காரியம், நமக்கு நேரம் கொஞ்சம் தான், 3 காரியங்களை தியானிக்கணும். 2வது காரியம் என்னன்னா, வசனம் சொல்லுகிறது, அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 78வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 1, நல்லா கவனிங்க. என்னவா? அந்தகாரம், இருள்ன்றதை விட அந்தகாரம் ரொம்ப அதிகம் இல்லையா? அந்தகாரத்திலும் என்னவா? மரண. அப்போ ஒரு இருள் மூடிக்கொள்ளுது. என்ன இருளாது? வாழவே முடியல, தலை காட்ட முடியல, எப்படி தலை நிமிர்ந்து வாழ போறேன்னு தெரியல, எப்படி சில சூழ்நிலைகளை தாண்டி வர போறேன்னு தெரியல. ஏன் இந்த ஊழியம், ஏன் இந்த சபை, ஏன் ஆண்டவரே என்ன படைச்சிங்க, எத்தனை கேள்வி. நான் ஏன் ஆண்டவரே, என்ன எதுக்கு பார்த்து தெரிஞ்சு கொண்டீங்க? ஒரு இருள நம்ம கடந்து போகிறோம். ஆனா பக்தன் சொல்லுகிறான், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் அந்த இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும், என்னை அந்தகாரப்படுத்தாது என்று சொல்லுகிற சங்கீதம் 139. அப்ப நான் கடந்து போகிற பாதைகள் மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்ற வல்லமை உடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்தகாரத்தில் இருக்கிறாங்க, மரண இருள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன தராரா? வெளிச்சம் கொடுக்கிறார். அந்த இரவிலே மேய்ப்பர்கள் ஆடுகளை காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தார். அந்த இடம் பிரகாசமாயிருச்சு. ஆண்டவர் இறங்கி வந்தா என் இடம் எப்படி மாறிடும்? சொல்லுங்களேன். என் வீடு எப்படி மாறிடும்? என் சிந்தை எப்படி மாறிடும்? இப்போ சிந்தையில் நிறைய பேருக்கு பிரகாசம் தேவை. பேர் மட்டும் பிரகாசம் வச்சுக்குவாங்க, மூஞ்சி ஊன்னு இருக்கும். ஆண்டவர் சிந்தைகளை இறங்கி வந்தா தேவையில்லாத சிந்தனை, தேவையற்ற கவலை இருக்காது. ஒரு பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிறவங்க வெளிச்சம், அந்த மேய்ப்பர்களுக்கு வெளிச்சம் வந்து பிரகாசித்தது. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அப்படி வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்ததா.
ஆண்டோட மகிமை பிரகாசித்தது. அப்ப எத்தனை ஆண்டவர் நல்லவர் பாருங்களேன். என் சூழ்நிலைகளை, இருளான சூழ்நிலைகளை தேவன் மாற்ற நல்லவராக இருக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 11ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மரித்து போன ஒருவனை, நல்லா கவனிங்க, என்ன இருளாம் அது? மரண இருள். மரித்து போயிட்டான், செத்துட்டான். ஒரே ஒரு பையன், ஆம்பளை பையன் தான். அந்த மாதிரி இளம் விதவை, சின்ன வயசுலேயே கணவனை இழந்த ஒரு விதவையா இருக்கு, கைம்பெண்ணா இருக்குது. அந்த மாதிரி கைம்பெண்ணா அது அர்த்தம் அதுதான், இளம் வயதுல கணவனை இழந்தவங்க, வாழ்க்கை இழந்தவங்க. இந்த ஒரு பிள்ளை தான் என் நம்பிக்கை, இவன் தான் எனக்கு ஒரு வாழ்க்கை நினைச்ச அந்த நேரத்தில் அந்த பையன் இறக்குறான். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு வரா அந்த துக்கத்தில் பங்கெடுக்கும்படியா. நல்லா கவனிங்க, இயேசுநாதரை என் துக்கத்தில் பங்கெடுக்கிறவரா இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கத்தில் பங்கெடுக்கிறார். ஆனா அந்த துக்கத்தில் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் தனிமையின் பாதையில் இருக்கிறேன்பா, என்னோடு வாங்க ஆண்டவரேன்னு சொல்றது நல்லது, அது ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் அந்த தனிமையை மாற்றவும் வல்லமை உடையவராக இருக்கிறார். விசுவாசிக்கணும். இந்த சம்பவத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் துக்கத்தில் பங்கு பெறாங்க, வெகுஜனங்கள் அவளோடு கூட வராங்க. இயேசுவும் பார்க்கிறாரு, பார்த்து சொல்றாரு, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று மனதுருகி. பார்த்த உடனே, அப்போ என்னை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன வந்துருது? ஒரு மனதுருக்கம். சூழ்நிலை பார்க்கும்போது கர்த்தருக்கு மனதுருக்கம் வந்துருது. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அம்மா நீ அழாதம்மா, உனக்காக யாராவது ஒருத்தர் கண் கலங்கிய போல நீ அழுவாத பிள்ளை, கர்த்தர் உனக்கு நல்லது செய்ய போற சொன்ன. அது எத்தனை பெரிய ஒரு ஆறுதல் இல்லையா? எனக்கு யாருமே இல்லை. அன்னைக்கு அந்த அம்மா, அந்த ஐயா என் கையை பிடிச்சி அழாதான்னு சொன்னார். அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் நமக்கு மறக்காது. ஆண்டவர் அந்த சூழ்நிலையில அவளுக்காக வந்து நிற்கிறார். அதுதான் சந்திப்பு. அல்லேலூயா. எனக்காக யாருமே இல்லைன்னு சொல்லுவோம் இல்ல, கர்த்தர் அவளுக்காக வந்து நிற்கிறார். கைமண்ணா இருக்கிறார், தகப்பனாய் வந்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழாதே என்று சொல்லி துக்கத்தில் பங்கெடுத்துட்டார். இப்ப என்ன துக்கத்தில் பங்கெடுத்துட்டார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் கரை எங்க போகுது? இப்போ உன் சூழ்நிலைக்கு நேரா போகுது. சொல்லுங்க, கர்த்தருடைய கரம், கர்த்தர் என் சூழ்நிலையை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது வியாதியாக இருக்கலாம், அது பலவீனமாக இருக்கலாம், அல்ல வாழ்க்கையினுடைய தடைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது சாபமாக இருக்கலாம், அது இருளாக இருக்கலாம், அது எந்த விதமான கட்டுகளாக இருக்கலாம். கர்த்தர் அந்த மரண பாடைய கர்த்தர் தொட்டார். அல்லேலூயா. அந்த மரணத்தினுடைய பாடைய என் தெய்வம் தொட்டாரப்பா. ஆண்டவர் தொடுகிறார். ஆண்டவர் எதுக்குமே பயப்பட மாட்டார். எத்தனை முதல்ல கையை வச்சிருவார். அல்லேலூயா. பெரும்பாடுல ஸ்திரீ ஆண்களை தொடவே கூடாது, ஆனா கர்த்தர் அனுமதித்தார். அல்லேலூயா. அதை பெருசு ஆண்டவர் தப்புன்னு சொல்லல. அம்மா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் பெருசுன்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா கர்த்தர் அக்கினி, அந்த அக்கினியில பழுது ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல அந்த அளவுக்கு தெய்வீகம். அந்த தகப்பன், பரம தகப்பன் பாடையை தொடுறாரு. பாடையை தொட்டு அதை சுமந்தவெல்லாம் நிற்கிறான். இப்போ இந்த பாடை எங்கே போகுது? மரணத்துக்கு நேரா, பாதாளத்துக்கு நேரா, படுக்கைக்கு நேரா போகுது. கர்த்தர் அந்த பாடையை தொட்டு சொல்றாரு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு, வாலிபனே எழுந்திரு, என் வாழ்க்கை முடிய போகுது. கர்த்தர் என்னை சந்தித்து கொடுக்கிற இரண்டாவது காரியம், முதல் காரியம் ரட்சிப்பு, விடுதலை. இரண்டாவது ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுக்க நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை உன்னிலே கர்த்தர் துவங்குகிறார். இந்த கடைசி மாதத்துல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வசனத்தை விசுவாசித்து அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். இது வரைக்கும் போயிருச்சு, ஐயோ நான் வருஷம் கடைசியில் இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு புது வாழ்க்கை தர நல்லவராய் இருக்கிறார். முடிஞ்சு போன ஒரு நிலைமை தான், ஒரு முடிகிற ஒரு தீபம் அணைய போகிற அந்த நேரத்தில் மங்கி எரிகிற திரியை கர்த்தர் அணையாமல் அதில் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுகிறார், கிருபையை தருகிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால என்னை சந்தித்தருளும் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் புதிய வாழ்க்கையை கொடுத்தார். வசனம் சொல்ல, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கிட்டான். அல்லேலூயா. இவர் என் துக்கத்தில் பங்கெடுப்பார்னு பார்த்தா இந்த தேவன் மகா தீர்க்கதரிசி. அதான் எல்லாம் பயந்துட்டான். ஓ, இயேசுநாதர் வந்திருக்கிறார்,
இவரும் ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார். கர்த்தர் ஆறுதல் தருகிறார். அதை விட அதிகமாக நீ கடந்து போகிற மரண பள்ளத்தாக்க, மரண இருளை மாற்ற அதிகாரம் உடையவராய் அவர் வந்திருக்கிறார். உன்னை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு நினைச்சாங்க. இந்த மரணத்தை யாராலும் மாற்ற முடியாது நினைச்சாங்க. ஆனா மனிதராலே கூடாதுதான், ஆனா தேவனாலே கூடும். சில சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க. மலையை பார்த்து பேசுற ஆண்டவர் சொல்றார். மலையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பேசு. கர்த்தருக்குள்ள உனக்கு ஒரு கடுகளு விசுவாசம் இருந்தா மலைகளை அது பெயர்த்து போடும். தேவன் தமது ஜனங்களை சந்திக்கிறார். அவன் பேச தொடங்குறான். எல்லாருக்கும் ஆச்சரியம், பயம். அடப்பாவீங்களே, 10 நிமிஷம் லேட்டானா அவனை போட்டு மண்ணை புதைச்சி சிலுவை நட்டு இருப்போம். ஆனா இன்றைக்கு அவன் பேச துவங்குகிறானே, உயிரோடு உட்கார்ந்து இருக்கிறானே. இவன் மரண இருள் வசனம் சொல்லுது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் ஒரு வசனம் சொல்லுது. 1, 2, 3 வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள், முதல்ல இருள உட்கார்ந்து இருந்தான், இருளை படுத்திருந்தான். இப்ப இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை. நீ எதுல நடக்கிற? வழி தெரியாம இருள நடக்கிறியா? நான் என்ன செய்ய போறேன் தெரியல ஆண்டவரே, என் வாழ்க்கை என்ன தெரியலன்னு சொல்றீங்களா? கர்த்தர் வெளிச்சத்தை காண செய்வார். வசனம் சொல்லுது, மரண இருளின் தேசம். என்ன தேசமா? மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர் மேலே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினி. அப்போ மரணத்துக்கு பதிலா, இருளுக்கு பதிலா ஆண்டவர் என்ன கொண்டு வராரு? மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அறுப்பிலே மகிழ்கிறது போல, பயிரிட்டு ஒரு அறுப்பறக்கிறாங்கன்னா கொண்டாடுவாங்க. அப்ப இந்த வருஷ கடைசியில கர்த்தர் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சினாலே கர்த்தர் நிரம்ப செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். மகிழ்ச்சி, களி கூறுதல், மகிழ்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளவு வர்ணிக்கிறார் பாருங்களேன். அந்த இருள் மாறும், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம் ரட்சிப்பு, விடுதலை ஆண்டவர் தருகிறார். சிறையிருப்புகளை மாற்றுகிறார் கர்த்தர் சந்தித்து. இரண்டாவது, கர்த்தர் சந்தித்து மரண இருளையும், இருளிலே உட்கார்ந்திருந்தார்கள், மரணத்திலே படுத்திருந்தால், மரணத்திலே நடந்து கொண்டிருந்த ஜனங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி வருகிறது. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் அருளி செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரப்போகிறார். இதுவரைக்கும் கர்த்தர் நல்ல வாழ்க்கை தான் தந்திருக்கிறாரே, இனியும் கர்த்தர் உயர்த்தி வைக்க நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3:16. யாத்ராகமம் 3:16. ரூத்தின் புஸ்தகம் 1:6. சொல்லுங்க, உன்னை நிச்சயமா ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திச்சு விடுதலை கொடுக்கிறார், ரட்சிப்பு கொடுக்கிறார், புதிய வாழ்க்கை கொடுக்கிறாரே. எகிப்தில் செய்யப்பட்டதை கண்டே உனக்கு என்னெல்லாம் தீங்கு இழைக்கப்பட்டது? சொல்லுங்க, எனக்கு என்னெல்லாம் அநியாயம் இழைக்கப்பட்டது என்பதை கர்த்தர் ஒருவர் அறிந்தவராய் இருக்கிறார். அது எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை. எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். நீ இழப்பின் வேதனையில, நீ கண்ணீரின் மத்தியில, நீ தனிமையின் பாதையில நீ நடக்கிறதை என் தேவன் கண்டிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த சொல்லுங்க, நான் இப்பொழுது இருக்கிற இந்த சிறுமையில இருந்து கர்த்தர் என்னை நீக்கி எங்க கொண்டு போறார்? இப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய அந்த கானானுக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லுப்பா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எகிப்திலிருந்து விடுவிக்கிறாரு, புதிய வாழ்க்கை தராரு. அதோட விடல ஆண்டவர், எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி. உனக்கு விரோதமா யாருன்னா பேசுறாங்களா? இந்த மாதத்துல சொல்றேன், மௌனமா ஜெபம் பண்ணிடு, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் பண்ணிடு, தீமைக்கு ஏத்து நிக்காத. அவங்க ஒரு வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசாம என் மனசு முதல்ல உட்காந்து முக்காடு போட்டுக்கணும், ஆறாது. அது எப்படி ஆறும்? அந்த வார்த்தைக்கு 2 அரை கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி 2 கேள்வி கேட்டாதான் என் மனசு, என் சாப்பாடே தொண்டை குழிக்குள்ள. அப்படிலாம் இருந்துன்னா நீ ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சிலதை மன்னிச்சிடணும். ஓட்டமாக பேசின்னு போகிறான். சீமையை சொல்கிறேன், சீமை எவ்வளோ தூசிக்கிற. தாவீது சொல்கிறாரு,
விடு. இன்னைக்கு நான் இந்த 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 பேச்செல்லாம் என் காதில் கேட்குறேன். கத்தர் வச்சுக்கிறார். என்ன சொல்லிருந்தேன் ப்ராக்டிக்கலா சொல்லுங்க. சத்துரு கதை கிரி செய்கிறான், ஏதோ சூனியம் பண்ணுங்கிறான். எனக்கு பின்னாடி ஏதோ மந்திரம் நடக்குது. அதனால தான் இவன் இவ்வளோ எரிச்சலாக நாய் மாதிரி கத்தினுக்கிறான். கத்தட்டம் விடு. கத்தர் ஒரு நாள் வைப்பார். நான் ஆற்ற கடந்து வந்தேன்னா முதல்ல காலில் விழ போகிறது இந்த நாயாக தான் இருக்கும். முதல்ல காலில் வந்து விழுந்தது யாரு? ஆண்டவரே படகுலாம் எடுத்து வந்துக்கிறேன்ப்பா ராஜா, உமக்காக படகு வந்துருக்கு. முதல்ல காலில் விழுந்து வணங்கினது யாரு? பயம். எவர்களெல்லாம் உனக்கு விரோதமாய் பேசினார்களோ ஒரு நாள் நடுக்கத்தோடு உன் முன்பாக பணியும்படி கர்த்தர் செய்வார். நீங்க மௌனமாயிரு. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. எல்லாத்தையும் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். எனக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தை, எனக்கு விரோதமான அநீதி, எனக்கு விரோதமாக செய்யப்பட்ட துரோகங்கள், எனக்கு நடந்த இழப்பு, சொல்லுங்க, இன்னும் நடந்த இழப்பே நினைக்க கூடாது. கணவன் இழந்துட்டார், அதை பத்தியே கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உனக்கு ஒரு புது நன்மைகளை கர்த்தர் தருகிறார். ஒரு தெய்வீக நன்மை இறங்கி வருகிறது. நீ சொல்ற அநேக இழக்க கொடுத்துருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு தெய்வீக நன்மை வருகிறது. கர்த்தர் உன்னை சந்தித்து உனக்கான ஒரு பெரிய நீ எண்ணி முடியாத காரியத்தை கானானுக்குள்ள கர்த்தர் கொண்டு போறார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நகோமி, கவனிங்க, இருங்க, நகோமி கணவனை இழக்கிறா, பிள்ளைகளை இழக்கிறா. 3 விதவைகள் ஒரு குடும்பத்துல. எத்தனை விதவைமா? ரூத்து, ஓர்பால், நகோமி. எவனா பார்த்தா என்ன சொல்லலாம் தெரியுமா? ஐயோயோ விதவை குடும்பம்டா. இந்த வார்த்தை சொல்லவே நம்ம வாயில வரக்கூடாது. அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, உத்தம விதவைகளை நீ சேர்த்து கொள்ளுப்பா சபையில். அவங்களுக்கு கனம் பண்ண கர்த்தர் கனம் பண்றாரா? யார? கணவனை இழந்து ஆனாலும் ஊழியத்தில் நிக்கிறாங்க தெரியுமா, பிள்ளைகளுக்காக வாழ்றாங்க தெரியுமா, அவர்களை என் வேதம், என் தெய்வம் கர்த்தர் மகிமைப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. அவங்களாம் ஊழியத்தில் கனி கொடுக்கணும். சிலது நடக்கும் வாழ்க்கையில், சிலதை இழந்து வருவோம். ஆனால் ஒன்னே ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய நல்லவராக இருக்கிறார். அந்த இழப்பிலேயே வாழ்ந்துடக்கூடாது. பேசும்போதெல்லாம் அந்த இழப்பையே குறித்து பேசக்கூடாது. அந்த ரூத்தம்மா கணவனை இழந்துருச்சு, 2 மருமகளை பார்க்குது. தன் துக்கத்தை சொல்ல போனா அந்த பிள்ளைகளோட துக்கம் பெருசா இருக்குது. நானாவது வாழ்ந்து முடிச்சவ, அவ வாழ்க்கையை ஆரம்பிக்கல. யார்கிட்ட போய் சொல்றது? ஆனால் ஒரே ஒரு வார்த்தை வருகிறது, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. யாரெல்லாம் ஆறுதல் அடையாமல் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இருதயத்தில் கண்ணீரை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இழப்பின் வேதனையில கண்ணீர் மத்தியில யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னு இருதயத்தில் கனத்தோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவளுக்கு பட்சமாய் இறங்கி ஆகாரம் அருளினார் என்று அவள் கேள்விப்பட செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஓசையா 11ஆம் அதிகாரத்தின்படி உனக்கு பட்சமாய் இறங்கி உன் கட்டுகளை அறுத்து உனக்கு ஆகாரத்தை கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ரட்சிப்பு, விடுதலை. 2வது புது வாழ்வு. 3வது ஒரு தெய்வீக நன்மை. சங்கீதம் 59:10 சொல்லுகிறது, கிருபையினாலே கர்த்தர் என்னை சந்திப்பார். கிருபையினாலே கர்த்தர் என்னை சந்திப்பார். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். நீ எழும்பி தீமை செய்ய தேவையில்லை, நீ எழும்பி பழி வாங்க தேவையில்லை, நீ அமைதியாயிரு. ஆண்டவர் சொன்னார், பழி வாங்குதல் எனக்குரியது, உனக்காக கர்த்தர் நியாயம் செய்வார். ஒடுக்கப்படுகிற உனக்காக கர்த்தர் நியாயம் செய்வார். விதவைகளுக்காக கர்த்தர் நியாயம் செய்வார். உன்னுடைய பங்கை கர்த்தர் வரும்படி செய்வார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரணம் தெரியுமா? விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாராவது அநீதி துரோகம் செஞ்சா கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். என் நீதி யார் கரத்தில் இருக்குது? என் வழக்கு யார் கையில் இருக்குது? கர்த்தர் எனக்காக இறங்கி வருவா. அந்த பிள்ளைக்கு பேச்சு கொடுக்க ஒரு கணவன் இல்லை, ஆண் மகன் அந்த குடும்பத்தில் இல்லைன்னா என் தெய்வம் இறங்கி வந்துருவா. எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் ராஜாவை போல உன்னை வழி நடத்துவார். எரேமியா 29:10 சொல்லுகிறது. எரேமியா 29 முடிச்சிடுற இந்த வசனத்தோட. எரேமியா 29:10 அப்பா, சில கண்ணீரை நான் சுமந்து வருகிறேன், சில வேதனை சுமந்து வருகிறேன், அவ்வளவுதானா என் வாழ்க்கை நினைக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இந்த 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு நான் திரும்பி வர பண்ணும்படி உங்கள் மேல் என் நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன். அல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் சிறைப்பட்டு போன உடனே வாழ்க்கையே அவ்வளவுதான், கர்த்தரனை மறந்தாருன்னு சொல்றாங்கப்பா. ஆனா ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலம் நிறைவேறும் போது அந்த பிள்ளைகளுக்காக நாம் வைத்திருக்கிற, சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தெய்வீக நன்மைகள், நல் வார்த்தைகள், அது நிச்சயமாய் நிறைவேறும். அதை கர்த்தர் தீவிரமாய் செய்து முடிக்க நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். சந்திப்பு என்ற வார்த்தை மீட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு காரியம். அதே சமயத்தில் கர்த்தர் உனக்கு ஒத்தாசை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். உன் குறைவுகளை மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த 12வது மாதம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். இந்த மாதத்தில் உன் மரண இருள் மாறும். எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாது. கர்த்தர் அதை மாற்றித்தர வல்லமை உடையவராக இருக்கிறார். எதெல்லாம் நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாயோ அந்த சூழ்நிலைகள் மேலே கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். எதெல்லாம் நீ இழந்தின் வழி இழப்பு நினைக்கிறையோ கர்த்தர் அந்த இழப்புகளை மாற்றி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து கானானுக்கு கொண்டு போகிறார். ஆண்டவர் பெத்லகேம் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். நீங்கள் மறுபடியும் தேற்றப்படுவீர்கள். சந்தித்து ஆகாரம் அருளுகிறார். நீ என்ன இல்லாம இருக்கிறையோ அந்த குறைவை தேவன் மாற்றினார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் அந்த அம்மா போச்சு. ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பி வாமா, உன் வயல்களை திரும்ப கொடுப்பேன். நீ திரும்பி வா, உன் நன்மைகளை திரும்ப உன் மடியில் நான் போடுவேன். எந்த இடத்துல பரதேசியா திக்கற்ற விதவையாய் அவள் கதிரை பொறுக்கினாலோ அதே நிலத்தை கர்த்தர் எஜமாட்டியாய் கர்த்தர் மாற்றினார். எந்த இடத்துல வெட்கம் அனுபவித்தேனோ அந்த வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களில் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க கர்த்தரால முடியும். எந்த கிராமத்தில் உன்னை அற்பமாய் நினைச்சாங்களோ, எந்த இடத்துல உன்னை தூற்றி பேசுறாங்களோ அதே இடத்துல என் தேவன் உன் தலையை உயர்த்த வல்லமை உடையவராய் இருக்கிறார். கர்த்தர் என்னை சந்திக்கிறார். சொல்லுங்க, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. கைகளை தட்டி பாடுங்க, ஆமென். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி. நீ தாங்கினதுக்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை. மாறாமலே உடன் இருந்தே விலகாமலே நடத்தி வந்தீ. கர்த்தர் உன் மாறாமலே, உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு கூடியிருந்து உன்னை ரட்சித்து விடுதலை ஆக்கி உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து தெய்வீக ஆசீர்வாத நன்மைகளை தர வல்லமை உள்ளவர். என் வாழ்வின் அதிசயமானவரே, சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாக்குதத்த ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. அநேகர் நினைக்கிறாங்க, ஏன் இந்த வாக்குதத்த ஆராதனை மாசம் மாசம் முதல் தேதியில ஜெபிக்கணுமா? இல்லப்பா, இது எங்க வாழ்க்கைய எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா மாற்றிருக்கு நாங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவரே. இந்த மாதம் உம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து புதிய கனிகளை, புதிய நன்மைகளை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வரீங்க சுவாமி. இந்த நாளில நாங்கள் கேட்ட வசனத்தின்படி புதிய ரட்சிப்பையும், புதிய விடுதலையும், புதிய வாழ்க்கையும், புதிய தெய்வீக நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே தேவன் உங்களை சந்தித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை சந்திப்பா, உன் குறைவுகளை மாற்றுவா, உன்
வேதனைகளை மாற்றுவார் என்ற ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. எல்லாம் எழுந்திருக்கலாம்.